லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் திராவிட வெற்றி கழகத்தின் முதன்மை செயலாளர் தோழர் திரு வல்ல பஷீர் அவர்கள். வணக்கம் தோழர். வணக்கம். தாவேகா ஆட்சி அமைந்ததிலிருந்தே பல்வேறு சிக்கல்கள், குறிப்பாக தாவேகா ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, பாலியல் வன்கொடுமைகள் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை சுட்டிக்காட்டி தான் அந்த ஆட்சி பொறுப்புல அமர்ந்திருக்கிறாரு. இதுல குறிப்பா அந்த ஆட்சி அமைந்த பிறகு கோவை இந்த சிறுமி பாலியல் வன்கொடுமை ஒரு தமிழகத்தையே ஒரு அதிர வைத்த சம்பவம். குறிப்பா அந்த கொலை குறித்து அட்ரஸ் செய்யும் பொழுது அந்த காவல்துறை பெண் அதிகாரி சிரித்தது. அது மட்டுமல்ல, அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் அந்த செய்தி குறித்து பேசும் பொழுது அவங்களுடைய ரியாக்ஷன் உள்ளிட்ட பல்வேறு சர்ச்சைகளுக்கு மத்தியில இன்றைக்கு அந்த பெண்ணுடைய தாயார் ஒரு பேட்டி கொடுத்திருக்கிறாங்க. அதாவது, பாதிக்கப்பட்ட என்னுடைய பெண், அவர் அந்த நிலைக்கு ஆளாக்குனவங்கள உரிய தண்டனை கிடைக்கிற வரைக்கும் நான் சைன் போட மாட்டேன் அப்படின்னு சொன்னேன். ஆனா எனக்கு தெரியாம இன்றைக்கு என்னுடைய மகளுடைய உடலை எரிச்சிட்டாங்க, எனக்கு முகத்தை கூட காட்டல அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. குறிப்பா நான் சைன் போட மாட்டேன்னு சொன்னதுனால என்னுடைய கணவர் வீட்டாரும் சரி, எல்லோருமே சேர்ந்து இது போல பண்ணிட்டாங்கன்னு சொல்லி ஒரு பகீர் பேட்டியை கொடுத்திருக்கிறாங்க. முதற்கட்டமாக இந்த தாவேகா ஆட்சி அமைந்த பிறகு அடுத்தடுத்து இந்த பாலியல் வன்கொடுமைகள் ஆகட்டும், இந்த பெண்ணின் தாயார் இது போன்ற பேட்டிகள் கொடுக்கறதையும் நீங்க எப்படி பாக்குறீங்க? அரசு ஒரு கவனத்தை இந்த பாலியல் வன்கொடுமை குறித்து திருப்பவே இல்லை என்பதுதான் 2 நாட்களாக தமிழ்நாடு முழுவதும் பேசப்பட்டு வருகிற செய்தி. எல்லா காலகட்டங்களிலும் எல்லா இடங்களிலும் நடைபெறுகிற ஒரு சம்பவம் என்று இதை கடந்து விட முடியாது. எடப்பாடி பழனிசாமி பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமையை பார்த்தும் பார்க்காதது போல் எப்படி இருந்தாரோ, அதே போன்றுதான் விஜய் அவர்களும் இந்த பாலியல் வன்கொடுமையை பார்த்தும் பார்க்காதது போலவே நகர்ந்து ஓடினார் என்றுதான் சொல்ல வேண்டும். அது ரொம்ப குறிப்பாக இந்த பிரச்சனை தமிழ்நாடு முழுமைக்கும் பேசுபொருளானதற்கு பிறகு அரசினுடைய கவனம் என்பது நிச்சயமாக இந்த பிரச்சனையின் மீது படர்ந்து இருக்க வேண்டும். ஆனால் அரசினுடைய கவனம் என்பது படரவே இல்லை. இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், சர்ச்சைக்குரிய வகையில் அந்த உடலை எரித்திருக்கிறார்கள் என்பது அந்த பெண்ணினுடைய தாயார் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு. அதில் உண்மையும் இருக்கத்தான் செய்கிறது. நீங்க ஏன் இந்த மாதிரியான உடல்களை எரியூட்ட வேண்டும் என்று யார் அறிவுறுத்தியது? தாயினுடைய கையொப்பம் இல்லை, தாயிடத்தில் முறையாக தகவல் சொல்லப்படவில்லை, அவர்களுக்கு குடும்ப பிரச்சனை கூட இருந்திருக்கலாம் என்று ஒரு பக்கத்திலே செய்தியை உலாவரச் செய்கிறார்கள். அதெல்லாம் நாம பேச வேண்டிய செய்தி இல்லை. ஆனா பெற்றோருடைய கன்சர்ன்றது 2 பேருடைய மியூச்சுவல் கன்சர்ன் ரொம்ப முக்கியம் இல்லையா? அப்ப ஒருவருடைய கன்சர்ன் இல்லாம நீங்க அந்த உடலை எரியூட்டுறது அப்படிங்கிறது ஏதோ நடந்த தவறை மறைப்பதற்கு உண்டான முயற்சி என்றுதான் அதை புரிந்து கொள்ள வேண்டியிருக்கு. ஏன் அரசு இவ்வளவு மெத்தனமாக நடந்து கொண்டது? அந்த காவல்துறையினுடைய அதிகாரிகள் பத்திரிகையாளர்களை சந்திக்கிற போது அவ்வளவு மகிழ்ச்சியாக சந்திக்கிறார்கள். எங்கிருந்து இவ்வளவு மகிழ்ச்சி அவர்களுக்கு வருகிறது? எதன் பொருட்டு அந்த மகிழ்ச்சி வருகிறது? இதையெல்லாம் அரசு கவனத்தில் கொள்ள வேண்டுமா இல்லையா? ஒரு அமைச்சர் இதை ஏதோ போகிற போக்கில் இடது கையால் அதை ஹேண்டில் செய்யற மாதிரி ஒரு லெப்ட் ஹேண்ட் டீலிங்ல கடந்து போகக்கூடிய அளவுக்கு இந்த ஆட்சியினுடைய கோர முகம் என்பது வெளிப்பட்டிருக்கிறது என்றுதான் நான் புரிந்து கொள்றேன். குறிப்பா இதே கடந்த திமுக ஆட்சியில் சின்ன சின்ன தவறுகள் நடந்த போதெல்லாம், இதே மாதிரியான குற்றச்சாட்டுகள் எழுந்த போதெல்லாம் விஜயினுடைய முகம் எப்படி இருந்தது? விஜய் என்னவெல்லாம் பேசினார்? பிரச்சார களங்களில் போய் மக்களை சந்திக்கிற அந்த மக்கள் திரள் கூட்டங்களில் என்னவெல்லாம் பேசினார்? இந்த ஆட்சி எப்படிப்பட்ட ஆட்சி, அலங்கோலமாக இருக்கிறது என்றெல்லாம் விமர்சனத்தை முன்வைத்தார் இல்லையா? அப்ப தன்னுடைய ஆட்சி பொறுப்பேற்று 15வது நாளில் இப்படி ஒரு சம்பவம் அரங்கேறி இருக்கிறது. தமிழ்நாட்டையே உலுக்கி பார்க்கிறது அந்த சம்பவம். அந்த சம்பவம் குறித்து முதலமைச்சரினுடைய பார்வை என்ன, முதலமைச்சரினுடைய கன்சர்ன் என்னன்னு நாட்டு மக்கள் தெரிஞ்சுக்க விரும்புறாங்க. ஆனா அவர்களினுடைய எதிர்பார்ப்புக்கு விடையை கடைசி வரை விஜய் சொல்லவே இல்லை. விஜய் ஒரு நிசப்தமான அமைதியோட கடந்து செல்கிறார். எல்லாவற்றுக்கும் அமைதிதானா? இந்த நாட்டிலே பாலியல் வன்கொடுமையால் கொலை செய்யப்பட்டாலும் அமைதிதான். அமைச்சர்கள் முறையாக இயங்கவில்லை, அரசு இயந்திரம் முறையாக இயங்காமல் மின்வெட்டு தலைவிரித்து ஆடுகிறது என்று சொன்னாலும் அமைதிதான். புதிய புதிய சர்ச்சைகளிலே சிக்குகிறார்கள், ஆய்வு கூட்டங்களுக்கு உங்கள் கட்சிக்காரர்கள் போகிறார்கள் என்று சர்ச்சை எழுந்தாலும் அமைதிதான் என்று சொன்னால், ஒரு அமைதியே உருவான முதலமைச்சர் இந்த நாட்டுக்கு கிடைத்திருக்கிறாரா என்று ஒரு கேள்வி எழுகிறது. எதற்குமே பேச மாட்டாரா விஜய்? இதை விட வேறு என்ன பிரச்சனைக்கு விஜய் குரல் கொடுப்பார்? இதை விட வேறு என்ன பிரச்சனைக்கு விஜய் வாய் திறப்பார்? நீங்க ஒரு பாலியல் வன்கொடுமையால் ஒரு கொலை நடக்கிறது அப்படிங்கிறது இந்த மாநிலத்தினுடைய சட்ட ஒழுங்கை கேள்வி எழுப்புதுன்னு பாக்கணும். இந்த மாநிலத்தினுடைய சட்ட ஒழுங்கை யார் கையில வச்சிருக்கா? அதுக்கு யார் மந்திரி? முதலமைச்சர் தானே மந்திரி. முதலமைச்சர் கையில தான் அந்த இலாக்கா இருக்கு, வேற யார் கையிலும் இருக்கா?
அப்ப முதலமைச்சர் இது குறித்து எடுத்த நடவடிக்கை என்ன? ஒரு அறிக்கையாகவாவது வெளியிட்டு இருக்கணும் இல்லையா? இந்தந்த நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிறோம்னு சொல்லியிருக்கணும் இல்லையா? முதலமைச்சர் பார்வைக்கு இது வந்திருந்தால், முதலமைச்சரினுடைய கவனம் இந்த பாலியல் வன்கொடுமையின் பக்கம் திரும்பி இருந்தால், இந்த அதிகாரிகளினுடைய அலட்சிய போக்கு நீடித்திருக்காதுன்னு சொல்றேன் நான். இந்த அதிகாரிகளுடைய அலட்சிய போக்கு நீடித்திருக்காது என்பதை கடந்து இன்னொரு முக்கியமான செய்தி, அந்த தாயினுடைய அழுகுரல் இன்றைக்கு கேட்கிறது. அந்த அழுகுரல் கேட்டிருக்காது. அந்த தாய்க்கு என்ன வருத்தம் என்று சொன்னால், ஒரு பக்கம் தன்னுடைய மகளுக்கு இப்படி ஒரு அநீதி இழைக்கப்பட்டு விட்டது. அந்த அநீதிக்கு குறைந்தபட்சம் நியாயம் கிடைக்கும் என்று அவர் இல்ல நினைக்கிறார். அது நான் அந்த குறை இல்ல அது இல்ல அதுல ஒரு கேள்வி இருக்கு. அதாவது இப்போ உத்தரப்பிரதேசத்துல இது போன்ற ஒரு சம்பவம் நடைபெற்றது. இந்த பாதிக்கப்பட்ட இந்த சிறுமி உடலை வந்து போய் எரிச்சது. இப்ப அந்த நிலைக்கு தமிழ்நாடு போயிருச்சா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கு. அதாவது சைன் போடாததுனால கணவரை வைத்து உடலை வாங்கி எரித்து விட்டார்கள் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை வைக்கும் பொழுது அது அப்படியே நம்பணும் அப்படிங்கிற ஒரு எப்படி வருது? அது நடக்க வாய்ப்பு இருக்கா? தமிழ்நாடு போன்ற ஒரு மாநிலங்கள்ல ஊபியை போல நடக்க வாய்ப்பு இருக்குமா? இல்ல தமிழ்நாட்டில் நடந்துருச்சே. நடக்க வாய்ப்பு இருக்குமா அப்படின்னு நீங்க கேக்குறீங்க. நான் அதான் சொல்றேன், முதலமைச்சரினுடைய கவனக்குறைவு. அவர் கையில இருந்த டிபார்ட்மெண்ட் இது. ரொம்ப முக்கியமான பிரச்சனை. அவருடைய ஆட்சி அதிகாரம் கைக்கு வந்ததற்கு பிறகு 15 நாட்களுக்குள்ளாக நடக்கிற ஒரு விவகாரம். நீங்க ஒரு வருஷம் ஆச்சுன்னா கூட முதலமைச்சருக்கு கவனம் செலுத்த முடியாம போயிடுச்சுன்னு சொல்லலாம். ஒரு அயற்சி வந்துருச்சுன்னு சொல்லலாம். ஃப்ரெஷ்ஷா இருக்காரு அந்த பொசிஷன்ல. இப்பதான் கூடுதல் கவனத்தை செலுத்த முடியும். இந்த நேரத்துல கூட அவர் கவனம் ஏன் செலுத்தல அப்படிங்கிறது தான் இங்க இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைகளுக்கு மூல காரணமே. அதுதான் துவக்க புள்ளி. முதலமைச்சர் கவனம் செலுத்தி இருந்தால், அரசு தன்னுடைய கவனத்தை இந்த விவகாரத்தில் கூடுதலாக செலுத்தி இருந்தால், இப்படிப்பட்ட அசம்பாவிதங்கள் நடந்திருக்காது. நீங்க கேட்டீங்க இல்லையா, இது வந்து உத்தரப்பிரதேசத்துல நடந்தது, காஷ்மீர் போன்ற இடங்கள்ல கடந்த காலங்கள்ல நடந்ததாக செய்தியை நாம கேட்டோம். இன்னும் சொல்ல போனா மணிப்பூரில் இப்படியெல்லாம் நடந்தது என்பதற்காகத்தான் நாம வெகுண்டு எழுந்தோம் தமிழ்நாட்டில் இல்லையா? அது இன்றைக்கு தமிழ்நாட்டிலேயே நடந்து கொண்டிருக்கிறது. இதற்கு யார் பொறுப்பேற்க வேண்டும்? நீங்க ரொம்ப நல்லா கேட்டீங்க. தமிழ்நாட்டுல நடக்குமான்னு நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு. இனிமேல் தொடர்ச்சியாக நடக்கும் என்பதுதான் முதலமைச்சருடைய செயல்பாட்டின் மூலமாக புரிந்து கொள்ள வேண்டியிருக்கு. ஒரு வார்த்தை கூட பேசவே இல்லையே. யாருக்குமே பொறுப்புணர்வு என்பதே கிடையாதா? இல்ல இந்த விவகாரத்தில் யார் பொறுப்பேற்பது? ஆட்சி பொறுப்புல அமர்ந்த உடனேயே அந்த சிங்கப்பெண் படையை அமைத்தார் இல்லையா? இப்போ அது எங்க கடந்த போச்சு? ஆட்சியில பல்வேறு இல்ல அது எங்க போச்சுன்னு கேக்குறேன். நீங்க ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரு படை அமைச்சிட்டீங்கல்ல சார். அந்த படை அமைச்சதற்கு பிறகு எங்க போச்சு அந்த படை? இப்ப இந்த விவகாரத்துல அந்த படையினுடைய கவனம் என்ன? அது வெறும் அறிவிப்பு தானா? ஏட்ட சுரக்காய் தானா அது? அதனாலதான் அது கறிக்கு உதவாம இருக்கா? நீங்க ஒரு குறைந்தபட்ச செயல்பாடு சார். நான் என்ன கேட்கிறேன்னா, ஒவ்வொரு விஷயத்துக்கும் முதலமைச்சர் கவனம் செலுத்த முடியாதுன்னு சொல்லலாம். சரி, நியாயம் இருக்கு. முதலமைச்சர் கவனம் செலுத்த முடியலன்னா, முதலமைச்சரினுடைய பார்வை இதன் பக்கம் திரும்பணுமா இல்லையா? இப்ப இந்த குற்றச்சாட்டை எழுப்புறாங்க இல்லையா, அந்த பெண்ணினுடைய தாயார், அதற்கு என்ன பதில் சொல்ல போகுது இந்த அரசு? ஏன் எரிச்சீங்க உடலை? வழக்கமாக இந்த மாதிரியான குற்றச் செயல்களின் மூலமாக உயிரிழந்தவர்கள், சந்தேகத்துக்குரிய மரணங்கள், இவையெல்லாம் மண்ணில் புதைப்பது தானே வழக்கம். அப்பதானே தேவைப்படும் போது தோண்டி எடுத்து ஆய்வுக்கு உட்படுத்த முடியும். ஏன் எரிச்சீங்க? அதுவும் பெற்றோரினுடைய கன்சர்ன் இல்லாம நீங்க எரிச்சிருக்கீங்க. அந்த தாயினுடைய ஒப்புதலை பெறாமல் நீங்க எரிச்சிருக்கீங்க. அவ்வளவு அவசரம் காட்ட வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? எதை மூடி மறைக்கிறது இந்த அரசு? எதை மூடி மறைக்கிறது இந்த காவல்துறை? அப்ப அந்த கேள்வி இயல்பாக எழுந்தானே. அந்த கேள்விதான் இப்போது நாட்டு மக்களை உலுக்கி கொண்டிருக்கு. உண்மையிலேயே அந்த தாயினுடைய கண்ணீரை பார்க்க முடியல. அவ்வளவு வேதனையாக இருக்கு. பெண் பிள்ளையை பெற்றவர்களுக்கு பதைபதைப்பு தொற்றிக் கொண்டிருக்கிறது. அந்த தாயினுடைய அழுகுரலை கேட்டதற்கு பிறகு எவ்வளவு ஒரு மோசமான நடவடிக்கை அவர் அதிகாரத்துக்கு வந்த 10 நாட்களுக்குள்ளாக நடந்திருக்கு. கள்ள மௌனத்தோட கடந்து போகிறாரு. அவருக்கு வந்து அந்த பெண்ணினுடைய உயிர் குறித்த வலி தெரியுதா முதலமைச்சருக்கு? இந்த அரசு இயந்திரத்தை கொண்டு செலுத்துகிற எவருக்காவது இது குறித்த குறைந்தபட்ச அனுதாபம் இருக்கா? ஒரு கன்சர்ன் இருக்கா அவங்களுக்கு? ஒண்ணுமே கிடையாதுன்னா இந்த ஆட்சி யாருக்கான ஆட்சி? யோகி ஆதித்யநாத் மாடலா இது? உத்தரப்பிரதேச ஆட்சியை போல இங்க ஒரு ஆட்சி வந்துருச்சா? தமிழ்நாடு சுடுகாடாக போவதை அறிகுறியாக சொல்லுதா இந்த பாலியல் வன்கொடுமை? இந்த எந்த கேள்விக்கும் பதில் சொல்ல மாட்டார் விஜய். நாம கேள்விகளை கேட்டுக்கொண்டே இருக்கலாம், நம்ம வருத்தத்தை பதிவு செய்து கொண்டே இருக்கலாம். ஆனா விஜய் கள்ள மௌனத்தோடு கடந்து சென்று கொண்டே இருப்பார். தினந்தோறும் அவருக்கு புகழாரங்கள் சூட்டப்பட்டு கொண்டே இருக்கும். உண்மையிலேயே வெட்கி தலைகுனிய வேண்டிய நிகழ்வு. அதற்கு முதலமைச்சர் கவனம் செலுத்தாதது, அரசு கவனம் செலுத்தாதது, அரசு அதிகாரிகள் குறிப்பாக காவல்துறையினுடைய மெத்தன போக்கு
பதைபதைப்பை உண்டாக்கி இருக்கிறது தமிழ்நாட்டுக்குள்ளாக. இல்ல எங்கிருந்து இந்த சிக்கல் வருது அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. குறிப்பா பதில் கொடுக்க வேண்டிய முதல்வர் மௌனமா இருக்கிறாரு. ஆதவ் அர்ஜுனா தொடர்ச்சியாக அவருக்கு டப்பிங் குடுக்குற மாரி பேசுறாரு. இன்னொரு புறம் காவல்துறை பெண் அதிகாரி பத்திரிகையாளர் சந்திப்ப சிரிச்சது. அது அது வந்து பல்வேறு விமர்சனங்கள் இருந்தாலும் அதுவும் ஒரு ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுது. இப்படி சிரிக்கலாமாங்கிற கேள்வி எழுப்பப்படுது. ஒரு அமைச்சர் வந்து அந்த பெண் குறித்து அந்த பாதிப்படைஞ்சிருக்காங்க. அத பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்கும்பொழுது, இல்ல முதல்வர் சரியாக நடவடிக்கை எடுப்பாருன்னு சொல்லி கடந்து போறாங்க. இது போன்ற சிக்கல்கள் வந்து எங்கிருந்து வருது? அதாவது ஊடகத்த அட்ரஸ் பண்றதுல ஒரு மக்களுக்கு புரியும்படியாக அட்ரஸ் பண்றது இதுக்கு முன்னாடி பார்த்திருக்கிறோம். ஆனா இப்ப மக்களுக்கு எரிச்சலூட்டும் விதமாக ஒரு ஒரு அட்ரஸ் பண்றாங்கல்ல ஊடகத்த. அது எப்படி புரிஞ்சுக்கிறது? முதல்வரிலிருந்து, அமைச்சரிலிருந்து, காவல்துறை அதிகாரியிலிருந்து அடுத்தடுத்து எல்லோருமே அது போன்ற நிலைப்பாட்டை எடுக்கும் பொழுது எப்படி பார்க்கிறது? இல்ல ஒரு பிரம்மையிலிருந்து இன்னும் இந்த அரசினுடைய இயந்திரம் மீளவே இல்ல சார். நான் அரசு இயந்திரம்னு சொன்னது அமைச்சர்கள. அந்த நாம தான் அமைச்சர் அப்படிங்கிற அந்த பிரமிப்பு இருக்குல்ல, அதிலிருந்து இன்னும் அவங்க நார்மல் ஆகலன்னு நினைக்கிறேன் நானு. ஆ! அப்படிங்கிற அந்த ஒரு இது இருக்கு இல்லையா? அதிர்ச்சி இருக்கு இல்லையா? நம்ம தான் அமைச்சரா? அப்படின்னு. அந்த அதிர்ச்சியிலிருந்து இன்னும் அவங்க இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பல. அதுதான் அவர்களுடைய அந்த நகர்வுகள் உணர்த்துகிற செய்தி. நான் தொடர்ச்சியாக ஒரு செய்தியை சொல்லிக்கிட்டே இருக்கேன். தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டு கோட் ஆஃப் கான்டக்ட் இம்ப்ளிமெண்ட் ஆனதிலிருந்து அரசு இயந்திரம் முடங்கி போயிடும். ரொட்டீன்ஸ் மட்டும் தான் நடக்கும். இம்ப்ளிமெண்டேஷன் எதுவுமே நடக்காது. அப்ப தேர்தல் முடிந்து ஒரு புதிய அரசு பொறுப்பேற்றுக் கொண்டவுடன் அந்த அரசு என்பது 4 கால் பாய்ச்சலில் தயாராகும். அது 4 கால் பாய்ச்சல்ல தயாராகலைனாலும் 2 கால் பாய்ச்சல்லையாவது போகணும். இது இங்க தூங்கிக்கிட்டு இருக்கு. நேற்றைக்கு முன்தினம் வரைக்கும் அமைச்சரவையில் யார் யாருக்கு இடம் கொடுப்பது, என்னென்ன இலாக்காக்களை யார் யாருக்கு ஒதுக்குவதுங்கிற அந்த ஒரு கவலையிலேயே முதலமைச்சரும் அவருடைய சக அமைச்சர்களும் இருந்தாங்க. இந்த அரசு பொறுப்பேற்றுக் கொண்டது என்னைக்கு? நேற்றைக்கு முந்தானால் தேதி என்ன? 20ஆம் தேதி. அப்ப 20ஆம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட 13 நாட்கள் இந்த அரசு செயல்படாமல் முடங்கியிருக்கு. ஒரு அரசு இயந்திரம் 13 நாட்களாக செயல்படாமல் முடங்கி இருந்தா எப்படி இருக்கும்? இந்த பார்த்தோம்ல மின்வெட்ட. அதற்கு உடனே என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாங்க? ரொம்ப லாவகமா என்ன திருப்புறாங்க சமூக வலைதளத்துல? இது வந்து அரசினுடைய ஊழியர் பற்றாக்குறை, மின்சார ஊழியர் பற்றாக்குறை. இது கடந்த ஆட்சி காலத்துல ஏற்பட்ட குளறுபடி. ஆனா கடந்த ஆட்சி காலத்துல மின்வெட்டு இல்லையே. கடந்த ஆட்சி காலத்துல பிரஸ்ஸ மீட் பண்ணாம யாரும் இல்லையே. இப்ப நீங்க கேட்டீங்க இல்லையா? இத முறையா அணுகி மக்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய இடத்தில் இருப்பவர்கள் பதில் சொல்லாமல் இருக்கிறார்களே அப்படின்னு கேட்டீங்க இல்லையா? துறை சார்ந்தவர்கள் பதில் சொல்ல வேண்டாம். இங்க இருக்கிற சீனியர் மினிஸ்டர்ஸ் என்ன பண்றாங்க? அண்ணன் செங்கோட்டையன் என்ன பண்றாரு? ஏன் அவரு கூட பேச மாட்டாரா? இந்த விவகாரம் நடந்திருக்கு இல்லையா? எல்லாத்துலயுமே ஒரு சந்தேகம் இருக்குங்கிறாங்க. அதாவது மின்வெட்டுல கூட ஏதோ இந்த தனிநபர்கள் தூண்டிவிட்டு பண்றாங்களோங்கிற சந்தேகம் இருக்குங்கிறாங்க. இதெல்லாம் ஒரு இந்த அயோக்கியத்தனமான பாலியல் ஸ்டேட்மெண்ட். இல்ல நான் சிறுமி கேட்கிறேன், கொலையில இதெல்லாம் கூட ஒரு அந்த தாயார் அயோக்கியத்தனமா இல்லையா? யார் தூண்டி விடுவா? அரசு முழுமையாக உங்க கட்டுப்பாட்டுல வந்துருச்சுல்ல. யாரு தூண்டி விடும்? தூண்டி விடுறவங்கள கண்டறிஞ்சிருங்க. ரத கஜ துரத பதாதிகள் எல்லாம் உங்கள்ட்ட இருக்காங்க சார். உங்கள்ட்ட தானே சார் இருக்காங்க. அதிகாரம் உங்க கையில ஒப்படைக்கப்பட்டுருச்சு சார். இதை விட வேற என்ன சார் வேணும்? நீங்க சாமானியர் இல்ல. இன்னும் நடிகர் விஜய் இல்ல நீங்க. இல்லையா? நீங்க தான் இந்த நாட்டினுடைய முதலமைச்சர். உங்ககிட்ட ஒட்டுமொத்த பலமும் குவிக்கப்பட்டிருக்கு. நீங்க முடுக்கி விட்டு எங்க தப்பு நடந்துச்சுன்னு கண்டுபிடிங்க. யார் செஞ்சான்னு கண்டுபிடிங்க. அவர்களுக்கு என்ன தண்டனை கொடுக்க முடியுமோ கொடுங்க. சஸ்பெண்ட் பண்ணுங்க அதிகாரிகள் தப்பு பண்ணியிருந்தாங்கன்னா. ஏன் அதை செய்யல நீங்க? நீங்க வெறும் குறையவெல்ல சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. சார் குறை சொல்ற இடத்துல நீங்க இல்ல. நாங்க இருக்கோம் இப்ப குறை சொல்ற இடத்துல. குறைகளை நிவர்த்தி செய்யக்கூடிய இடத்துக்கு நீங்க வந்துட்டீங்க. குறைகளை கேட்கக்கூடிய இடத்துக்கு நீங்க வந்துட்டீங்க. இப்போதும் நீங்க குறைகளையே சொல்லிக் கொண்டிருக்கீங்க அப்படின்னா, அப்ப இந்த அதிகாரத்தை எடுத்துக்கொண்டு மக்களுக்கு பணியாற்றுவதற்கான அந்த பக்குவத்துக்கு இன்னும் நீங்க வரலன்னு பொருள். அதற்குண்டான அறிவு உங்களுக்கு இல்லைன்னு பொருள். எத்தனை நாளைக்கு சொல்லிக்கிட்டே இருக்க முடியும் குறைய நீங்க? யார் மீது நடவடிக்கை எடுக்க போறீங்க? யார் இதற்கு பின்புலத்துல இருக்காங்க? எப்ப கண்டறிய போறீங்க? அதெல்லாம் செய்ய மாட்டீங்களா நீங்க? அப்ப அது அரசினுடைய வேலை இல்லையா? இப்படி ஒரு குற்றச்சாட்டு எழுந்ததற்கு பின்னால் முன்னாள் மின்சாரத்துறைக்கு அமைச்சராக இருந்த அண்ணன் எஸ் சிவசங்கர், நாங்க இதே பற்றாக்குறையோடு தான் இந்த மின்சார வாரியத்தை இயக்கணும், இந்த மின்சாரத்துறையை இயக்கணும். ஆனாலும் நாங்க வந்து மின் பற்றாக்குறையை எங்கேயும் உற்பத்தி பண்ணல. மின் மிகை மாநிலமாகவே தான் இது தொடர்ந்தது. மின்சாரம் சீராக விநியோகிக்கப்பட்டது. அப்ப நாங்க எப்படி பண்ணணுமோ அதை நீங்க பின்பற்றுங்க. அதை விட்டுட்டு
நீங்க வேறு மாதிரியான வேலைகளுக்கு இங்க வராதீங்க, அது தமிழ்நாட்டு மக்களை பாதிச்சிரும்னு எச்சரிக்கிறாரு. அவர் எச்சரிச்சு 24 மணி நேரத்துக்கு மேலாச்சு. இந்த 48 மணி நேரத்தை கடக்க போற 2 நாள் ஆச்சு. அப்போ 2 நாளா ஒரு அமைச்சர் கடந்த காலத்தில் என்ன செய்திருக்கிறோம்ன்றதை எடுத்து சொன்னதற்கு பிறகு நீங்க அதுல இருந்து பாடம் கற்கலன்னா நீங்க என்ன சார்? நீங்க என்ன அமைச்சர் இப்போ? உங்களுக்கு எதுக்கு அந்த அதிகாரம்? இப்ப இந்த விவகாரத்திலேயே கூட கடந்து 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 தானே போனீங்க நீங்க. அரசு கூடுதல் கவனம் செலுத்துதுங்க, இதற்காக தனிப்படை அமைச்சிட்டோம், இதுக்காக ஒரு விசாரணை போட்டோம், நாங்க அதுல கவனம் செலுத்திக்கிட்டு இருக்கோம், குற்றவாளிகள் தப்பிக்க முடியாது, ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்க முடியலையே. என்ன நடந்துச்சு ஒரு ரிப்போர்ட் வாங்கி ரிவ்யூ பண்ண முடியலையே. ஏன் அந்த ரிவ்யூ நடக்கல? தப்பு நடந்துருச்சுல்ல சார், 2 நாட்களாக அது பேசு பொருளா இருக்குல்ல சார். அது குறித்த செய்தியை வாங்கி முதலமைச்சர் பார்க்கணுமா வேணாமா சார்? அப்படி இல்லைன்னா இவர் என்ன சார் முதலமைச்சர்? யாருக்கு சார் பணியாற்றுறாரு? இவர் எதுக்கு சார் அந்த நாற்காலியில உட்கார்ந்து இருக்கிறாரு? அப்போ ஒட்டு மொத்தமாக செயலிழந்து போயிருக்கிற அரசு இயந்திரத்தில் ஒரு பொம்மை முதலமைச்சராக விஜய் உட்கார்ந்து இருக்கிறார் என்பதை விஜயே வெளிப்படையாக இந்த நாட்டு மக்களுக்கு அறிவிக்கிறார். அப்படிதான் நான் புரிஞ்சுக்கிறேன். விஜயே சொல்றாரு, நாம சொல்லல. நான் செயல்பட மாட்டாங்க, நான் இப்படியேதான் உட்கார்ந்து இருப்பேன் அப்படிங்கறத இந்த நாட்டு மக்களுக்கு விஜய் சொல்கிறார் என்று சொன்னால் இந்த நாடு எதை நோக்கி போய் கொண்டிருக்குதுங்கிற கவலைப்பாடு என்னை போன்றவர்களுக்கு வந்து விட்டது. அவ்வளவுதான். இதுல குறிப்பா இப்போ இந்த தாவேக்காவினர் தொடர்ச்சியாக சொல்றது என்னன்னா, இந்த ஆட்சிக்கு எதிராக ஏதோ ஒரு மிகப்பெரிய சதி நடக்கிறதாக சொல்றாங்க. குறிப்பா தாவேக்கா ஆட்சி அமைய விடக்கூடாதுன்னு விஜய் முதல்வராக அமர விடக்கூடாதுன்னு திமுக அதிமுக சேர்ந்து சதி செஞ்சுன்னு சொல்றாங்க. அதுக்கு தகுந்தாற் போல முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் இந்த ஆட்சி 5 ஆண்டுகள் நீடிக்காது அப்படிங்கிற ஒரு கருத்தை முன்வைக்கிறாரு. அப்ப ஏதோ ஒரு ஒரு குழப்பத்தை உண்டு பண்றாங்களோ எதிர்க்கட்சிகள் சேர்ந்து அப்படிங்கிற ஒரு கருத்தையும் தாவேக்காவினர் வைக்கிறத பாக்குறோம். அதை எப்படி பாக்குறது சார்? அரசியல் களத்துக்கு வந்துட்டீங்க. சதி, சதுரங்க வேட்டை, குழிப்பறிப்பு, சூது, வஞ்சகம் இவை எல்லாவற்றையும் கடந்துதான் அரசியல் பண்ணணும். புரியுதா உங்களுக்கு? அரசியல் களத்துக்கு வந்துட்டு சதி செய்கிறார்கள், எங்களுக்கு எதிராக அரசியல் செய்ய சார். எதிர்கட்சி அதான் சார் செய்யும். எதிர்கட்சி என்ன பூமாலை தூவி விஜய்க்கு ஆரத்தி எடுத்து அம்பாரியில் ஏற்றி ஊர்வலம் நடத்துமா? அதெல்லாம் செய்யாது. விஜயை இங்க முடக்குவதுதான் எதிர்கட்சியினுடைய வேலை. விஜயை செயல்பட விடாமல் தடுப்பதுதான் எதிர்கட்சியினுடைய வேலை. புரியுதா? நான் அதுக்காக திமுக அதை செய்யுதுன்னு சொல்லல. திமுக இன்றைக்கு விஜயை அதிகாரத்துக்கு வரவிடாமல் தடுக்க வேண்டும் என்று நினைத்திருந்தால் விஜய் அந்த நாற்காலியில உட்கார்ந்துருக்க முடியாது. பனையூர்ல திரும்ப ரெஸ்ட்டுக்கு போயிருப்பாரு, ஞாபகத்துல வச்சுக்கோங்க. நேற்றைக்கு கூட ரொம்ப அழகா சொன்னாரு இளைஞரணியினுடைய கூட்டத்துல திமுகவினுடைய தலைவர், நம்முடைய தயவால் தான் ஆட்சி நடக்கிறதுன்னு சொன்னார்ல. தூக்கு மாட்டி தொங்க வேணா நீங்க நாற்காலியில உட்கார்ந்துருக்கீங்க சார், முதலமைச்சர் நாற்காலியில. அந்த நாற்காலி யாருக்கு சொந்தமானது? ஒரு கால் விசிகா. அந்த விசிகா உங்களுக்கு ஒரு கால் கொடுப்பதற்கு உயிரை கொடுத்து வேலை செய்தது திராவிட முன்னேற்ற கழகம். இன்னொரு கால் ஐயுஎம்எல். ஐயுஎம்எல் 2 இடத்துல வெற்றி பெறுவதற்கு உயிரை கொடுத்து வேலை செய்தது திராவிட முன்னேற்ற கழகம். பின்னாடி 2 கால் இருக்குல்ல நாற்காலிக்கு, அது ஒண்ணு இந்திய கம்யூனிஸ்ட், இன்னொன்னு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட். அப்ப 4 காலும் திமுகவினுடைய நீங்க சொன்ன அந்த தீய சக்தியினுடைய வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றவர்களினுடைய அதிகாரம், சட்டமன்ற உறுப்பினர் பதவி, அதுலதான் நீங்க உட்கார்ந்து இருக்கீங்க. அப்ப எதிர்கட்சிகள் சதி செய்யறாங்க, கூட்டு சேர்ந்து கொண்டு எதிர்கட்சிகள் விளையாடுறாங்க அப்படின்னா ஆமா செய்வாங்க. அதுதானே அந்த கட்சிக்கு வேலை. அப்ப அந்த கட்சிக்கு என்ன வேலை? அது பாட்டுல அமைதியா உங்களை எல்லாத்தையும் செய்ய விட்டுக்கிட்டே உட்கார்ந்து இருந்தாங்கன்னா, உங்களுடைய மௌனத்தை அப்படியே பார்த்து கொண்டே உட்கார்ந்து இருந்தாங்கன்னா, அப்ப அதுக்கு எதுக்கு அந்த கட்சி? அந்த கட்சியை கலைச்சிடலாமே, திமுக அதிமுகவை கலைச்சிடலாமே. இன்னும் நீங்க முழுமையான பிக்சரையே பார்க்கல. இது வரைக்கும் திமுக எதிர்வினை ஆற்றவே இல்லை, உங்களை தடுக்கவே இல்லை. அதுக்கே நீங்க இவ்வளவு குதிக்கிறீங்க. இன்னும் திமுக களத்துக்கு வந்துருச்சுன்னா, இப்ப இந்த பாலியல் வன்கொடுமைக்கு எதிராக திமுக ஆர்ப்பாட்டம் அறிவிச்சுச்சா? நியாயமா அறிவிச்சிருக்கணும்ல, அறிவிக்கல. சரி, தொடக்க நிலையில இருக்கிறாங்க, நம்ம எதுவும் டஃப் ஃபைட் கொடுத்துடக்கூடாதுன்னு திமுக நினைக்குது, ஒரு கன்சர்ன்ல பாக்குது இந்த அரசை. அதனால திமுக அக்ரெசிவா களத்துல இறங்கல. ஒருவேளை அக்ரெசிவா மாவட்ட தலைநகரங்கள் தோறும் இந்த பாலியல் வன்கொடுமைக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் அறிவிச்சிருந்தா என்ன செஞ்சிருப்பீங்க? திக்குமுக்க அடிப்பீங்க போடுங்க. நீங்க உங்களுடைய கால்கள் நடுங்குவதை பார்த்தா. திமுக அதிமுக ஒண்ணு சேர்ந்துட பாக்குது, திமுக அதிமுக ஒண்ணு சேர பாக்குது. எங்களுக்கு பின்னால் சதி செய்யறாங்க, எங்களுக்கு பின்னால் சதி செய்யறாங்க. சதியெல்லாம் வென்று சாதனையாக மாற்றணும். பிரச்சனையாக மாத்துறாங்க. அதாவது இப்போ ஒரு அமைச்சர் இயல்பா சிரிக்கிறத
திட்டமிட்டு திரிக்கிறாங்க. அந்த அதிகாரி அது போன்ற விஷயங்கள்ல ஈடுபடுறாங்க. அதாவது அது ஒரு ஒரு அமைச்சர் வந்து அந்த பிரதிநிதிகள பார்க்கும்போது ஒரு சோஃபால உட்கார்ந்தா, அது வேற மாரியான திரிக்கிறாங்க. மக்கள் வந்து எத விரும்புறாங்க, எத விரும்பக்கூடாதுன்னு ஒரு திட்டமிட்ட ஒரு சார் பரப்புரையை நான் நான் மேற்கொள்றாங்க கேட்கிறேன், தாவேக்கா. ஏன் சார் அழுவுறீங்க? மிஸ் இவன் கில்றான் மிஸ். மிஸ் என் பென்சில புடுங்கி வச்சுக்கிட்டான் மிஸ்ன்னு எல்கேஜி, யுகேஜி ஸ்டூடண்ட் சொல்லுவாங்கல்ல. அந்த இடத்துக்கு நீங்க வந்துட்டீங்க. நீங்கள் எல்லாம் மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய அமைச்சர் பெருமக்கள். மாண்புமிகு சட்டப்பேரவையினுடைய உறுப்பினர்கள். அது அது உங்களுக்கு புரியுதா? நீங்க எவ்வளவு பெரிய பொறுப்புல இருக்கீங்கன்னு தெரியுதா? அமைச்சர் உட்கார்ந்தா குறை சொல்றாங்க. ஏன் கடந்த காலத்துல அண்ணன் ராஜகண்ணப்பா வந்து அண்ணன் திருமாவை உட்கார வச்சதுக்கு யாரும் குறை சொல்லாம விட்டாங்களா? அதை எதிர்கொள்ளலையா ராஜகண்ணப்பன்? முடங்கி போயிட்டாரா? கடந்த காலத்துல துரைமுருகன் மீது விமர்சனம் வரலையா? முடங்கிட்டாரா? பதில் சொல்லலையா? எதிர்கொள்ளலையா? எதிர்கொண்டார்ல. விமர்சனம் வரத்தான் செய்யும். பொது வாழ்க்கைக்கு வந்துட்டா விமர்சனத்தை தாங்கிக் கொள்கிற பக்குவம் வேணும். இன்னும் கூடுதலா அதிகாரத்துக்கு வந்துட்டா எல்லாரும் கேட்பான். எல்லாரும் கேள்வி கேட்பான். எல்லாரு கேள்விக்கும் பதில் சொல்லணும். நீ சாவு வீட்டுக்கு போனா அழுகுற மாதிரி நடிக்கணும். கல்யாண வீட்டுக்கு போனா சிரிக்கிற மாதிரி நடிக்கணும். உனக்கு சிரிப்பே வரலனாலும் நீ சிரிக்கணும். 4 பேர் உங்ககிட்ட கை கொடுத்தா நீ கை கொடுக்கணும். அதான் பொது வாழ்க்கை. இப்பதான் நீ பக்குவப்படுற. இப்பதான் நீ அந்த வாழ்க்கைக்கு வர்ற. இன்னும் கத்துக்க வேண்டியது நிறைய இருக்கு. அதுக்குள்ள அழுவாத. அதுக்குள்ள கதறாத. ஐயையோ துரத்துறாங்களே சொல்லாதீங்க. கத்துக்கங்க. இன்னும் நிறைய கத்துக்க வேண்டியது இருக்குன்னு நான் சொல்றேன். இங்க என்னன்னா, நீங்க இன்னும் இந்த வாழ்க்கைக்கு பக்குவப்படல. பொது வாழ்க்கையில் மக்களுடைய துயரம் அறிந்து கண்ணீர் விடணும் சார். அது உனக்கு இயல்பா வரணும். நான் சொன்னது என்னன்னா உதாரணத்துக்கு சொன்னேன். அதுக்காக நடிக்கணும்ன்றது இல்ல. தலைவர்கள் எல்லாம் நடிக்கிறாங்கன்றது இல்ல. மக்கள் துயரில் மூழ்கினால் தலைவனுக்கு கண்ணீர் வரணும். அதான் ஒரு தலைவனுக்கு உண்டான பண்பு. மக்கள் ஓலக்குரல் எழுப்பும் போது எனக்கு அதை பத்தி தெரியாது. ஸ்டெர்லைட்டுக்கு எதிராக போராடின ஸ்ட்ரோனி தலையில சுட்டாங்க. என்கிட்ட கேட்கல, நான் டிவியில பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன்னு எடப்பாடி பழனிசாமி மாதிரி பேசக்கூடாது. எடப்பாடி பழனிசாமி மாதிரி பேசக்கூடாது. தெரிஞ்சுக்கணும் முதல்ல. யார ரோல் மாடலா எடுத்துக்கணும், எந்த அரசின் வழி நிக்கணும், எந்த தலைவரை நாம் பின்பற்றணும், இந்த தலைவர்கள் எல்லாம் தமிழ்நாட்டுல எப்படி இயங்கி இருக்காங்கிறத விஜய் படிக்கணும்ன்ற நான். விஜய் கட்சியை சேர்ந்தவர்கள் படிக்கணும்ன்ற நான். பொது வாழ்க்கைக்கு வந்துட்டா மக்களினுடைய துயர் அறிந்து அவர்களுடைய கண்ணீரை துடைப்பதற்கு கரம் நீட்டுபவர்கள் தான் பொது வாழ்க்கையில் நிலைத்து நிலை பெற முடியும். இல்லைன்னா நீங்க அவுட் ஆயிருவீங்க. இப்ப இருக்கிறது இருக்குல்ல, இது வந்து கட் அவுட்டுக்கு பால் அபிஷேகம் பண்ற மனநிலை. தியேட்டர்ல ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பாக்குற மனநிலை. அந்த கட்டத்தை தாண்டி வந்துட்டீங்க ஐயா. நீங்க அதிகாரம் உங்களிடத்தில் ஒப்படைக்கப்பட்டுருச்சு. உங்கள் கையில் இருப்பது எண்ணெய் கரண்டி. பார்த்து மெதுவா ஆட்டுங்க. எண்ணெயும் சிதறிடக்கூடாது, கரண்டியும் கீழே விழுந்துடக்கூடாது. ரொம்ப கவனம். நான் மீண்டும் மீண்டும் அதைத்தான் சொல்றேன். இன்னும் நிறைய சந்திக்க வேண்டியிருக்கு. இன்னும் நிறைய எதிர்வினைகளை எதிர்கொள்ள வேண்டியிருக்கு. அதற்கு பக்குவப்படுத்திக் கொள்ளுங்கள். அரசு இயந்திரத்தை முடிந்தவரை செயல்படுத்துவதற்கு முயற்சி பண்ணுங்க. உட்கார்ந்துருக்காதீங்க. சீட்டை தேய்ச்சிக்கிட்டே உட்கார்ந்துருக்காதீங்க. அண்ணன் அந்த பிரமிப்பிலே இருக்காதீங்க. மீண்டு வாங்கன்றேன் நான். நன்றி தோழர். நிறைய நல்ல தகவல்களை நேயர்களுக்கு சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி தோழர். நன்றி.